மேடையில் இதே பக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் அப்பனுக்கு துரோகம் செஞ்சவெல்லாம் பாரு, அவன் பேசுகிறான் நம்மள பாட்டாளி கட்சி. இப்போ பாரு, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியது டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள். அவர் வேற யாரும் இப்போ ஜி.கே. மணி தனி குடி பிடிக்கல, ஜி.கே. மணியும் சரி வேற யாரும் பிடிக்கவே இல்லை. ஆனால் அவர் பெத்த புள்ள சின்ன ஐயாங்கிறாங்க, அன்புமணி. அவர் பேசுகிறார், நம்முடைய கலைஞர் இறக்கின்ற வரை அவர் தலைவராக, கழகத்துடைய தலைவராக இருந்து மறைந்தார். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் இறக்கின்ற வரை கழகத்துடைய தலைவராக இருந்து மறைந்தார். நம்முடைய முதல்வர் பொது செயல் தலைவராக இருந்து அவர் தந்தை இறந்த வரைக்கும், அதுக்கு பிறகுதான் தலைவரானார். அப்போ இப்போ அன்புமணி என்ன பேசுறாரு, அப்போ உயிரோடு இருக்கும்போது அந்த கட்சிக்கு நான் தலைவர் சொல்லி அப்படியே ஓரங்கட்டிய இவன் நாட்டு மக்களை எப்படி ஓரங்கட்டுவான் என்பதை சிந்திக்க வேண்டும் அந்த பாட்டாளி கட்சியால். ஆக இன்னும் சொல்ல கூட பாட்டாளி கட்சியால் யாருமே முன்னேறவே இல்லை. ஒரு குடும்பம் தான் முன்னேறுது, அந்த ஐயா குடும்பம் தான் முன்னேறிக்கு தவிர சின்னையா குடும்பம் தான் முன்னேறிக்கு தவிர பாட்டாளி கட்சியால் ஒரு ஒன்றிய செயலாளர் 2 வருஷம் இருப்பான், 3ஆம் வருஷம் அவன் கடகான அவன் காலி, அவன் புதுசாக ஒருத்தன் கடகானப்பான். ஆக இவெல்லாம் ஓகே நம்ம கட்சியை பற்றி பேசுகிற. இப்போ புதுசாக ஒரு கட்சியை உனக்கு ஆரம்பிச்சுக்கான், நம்ம தீய சக்தியா அவன் நல்ல சக்தியா, நீ என்ன நல்ல சக்தி பார்க்க. அவனா பார்த்தா கஞ்சா குடிச்சான், அவன் கஞ்சா குடித்தான், சினிமாவில் அவன் கஞ்சா குடித்தானா இவன் கஞ்சா குடிக்கிற மாதிரி நடிக்கிறான். அவன் மயிலை வெட்டானா, இப்படி வெட்டான பார்த்தா இப்போ பம்பரம்பத்தில் வெட்டானா அவனுக்கு வெட்ட கலாச்சார சீரழிவு செய்கின்றவெல்லாம் இப்போ கட்சியை ஆரம்பித்து நம்ம கட்சியை இந்த அளவுக்கு தமிழ்நாடு முன்னேற்றம் செய்கின்ற இயக்கத்தை பற்றி குறை சொல்கின்றவளை நாம் வாக்காலை அடித்து துரத்த வேண்டும். நம்முடைய வாக்கு உதயசூரிய என்று நாம் எல்லாம் உணர்வு பெற்று இங்கே உழைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.